நான் திரு தமிழ்மணிட்ட கேட்க விரும்புகிறேன், இது போல ஒரு தண்டனை ஒரு சந்தர்ப்பத்தில் அறிவிக்கப்படும் போது உடனடியாக அந்த குற்றத்தை நீங்கள் குறைத்து வழங்க வேண்டும் என்று அங்கேயே அந்த நீதிபதியிடமே வாதிட முடியுமா? முடியும். 235வது குற்ற நடைமுறை சட்டத்தின் பிரிவின் கீழ் இப்படி என்ன தண்டனை விதிப்பது என்பதை பற்றி தகவல் முடியும். குற்றம் சாட்டப்பட்டவர்களை அல்லது குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டவர்களை கேட்க வேண்டும் என்று இருக்கிறது. இந்த காரணங்களுக்காக எங்களுக்கு இந்த தண்டனை வேண்டாம், குறைத்து கொடுங்கள் என்று கேட்பது சட்டத்திற்கு ஏற்புடையது தான். அது தவறல்ல, அது சட்டத்துக்கு முழுமையாக உட்பட்ட விஷயம்தான். வழக்கமாக நான் பார்க்குறோம், இது போன்ற வழக்குகளை மேல்முறையீடு செய்வதை வழக்கமாக பார்க்குறோம். காலையிலையும் பேசிட்டு இருந்தோம், இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யலாம், தண்டனை குறைக்கப்படலாம், விடுவிக்கப்படலாம்னு போகும்போது தண்டனை குறைப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட நீதிபதி முன்னாலேயே இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி. நீதிபதி கையொப்பமிடுகிற வரை அது தீர்ப்பாக மாறுவதில்லை. ஒரு நீதிபதி 4 வருடம் என்று சொல்லியிருக்கலாம், அந்த தீர்ப்பை முடித்து கையெழுத்திடுகிற வரை அதற்கு தீர்ப்பு என்ற மரியாதை கிடையாது. அந்த கையெழுத்து இடுகிற வரை யாரும் மன்றாடலாம், கேட்கலாம், தவறல்ல. உரிமை அக்யூஸ்டுக்கு தான், அக்யூஸ்டோட அட்வொகேட்டோட அக்யூஸ்டுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். அவர்களுக்கு இந்த உரிமை இருக்கு நினைக்கிறேன். அக்யூஸ்டுக்கு இருக்குது. அக்யூஸ்ட் தண்டனை பற்றி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது பொதுவாக ஐயா எனக்கு இந்த சிக்கல்கள் இருக்கு, நான் எனக்கு இன்னும் இடர்பாடுகள் இருக்கு, அதனால நான் முத தான் இந்த குற்றத்தில் மாட்டிக்கிட்டேன், அதனால தண்டனை குறைங்கன்னு கேட்கலாம். எனக்கு என்னென்ன காரணங்களுக்காக நான் பெண் என்றோ, எனக்கு வயது இவ்வளோ ஆயிட்டுனோ, நான் இந்த பொசிஷனில் இருக்கணும், என்னோட பொசிஷனுக்கு இதாகணும், அதனால் எனக்கு இந்த தண்டனை குறைங்கன்னு கேட்கக்கூடிய உரிமை அக்யூஸ்டுக்கு இருக்குது. அதே மாதிரி மற்ற 3 அக்யூஸ்டுகளுக்கும் உரிமை இருக்குது. அவங்க சார்ந்த அவங்களுக்குள்ள பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி தண்டனை குறைங்கன்னு கேட்கக்கூடிய உரிமை இருக்குது. ஸோ இது மேல்முறையீடாக இதை கருத முடியாது. தீர்ப்பு கையெழுத்தாகல, அதிகாரப்பூர்வம் வெளியிடல் அப்படிங்கிறனால அந்த தீர்ப்பை திருத்தி அமைக்க, மாற்றி அமைக்க கோரக்கூடிய விஷயமா நீங்க பாக்குறீங்க? இல்லை, திருத்தி அமைப்பது என்பதே இல்லை. முழுமையாக்கப்படுவதற்கு முன்னால், தீர்ப்பு பரிபூரணமடைவதற்கு முன்னால் தயவு செய்து 4 வேண்டாம், 2ஆக குறையுங்கள். இது பல இடங்களில் ஏற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு தவறான நடைமுறை அல்ல, சட்டத்துக்கு உட்பட்டது தான். திரு ரமேஷ்குமார் நம்முடைய இணைப்பில் இருக்கிறாரா நான் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறேன். திரு ரமேஷ்குமார் நம்முடைய செய்தியாளர், பரப்பன அக்ரஹாரா இடத்துலேருந்து அவங்க நம்ம தொடர்பில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். அங்கே பவானி சிங் எப்போ வருவார்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடைமுறைகள் இப்போ ஏற்கனவே நமக்கு நீங்களே சொன்னது போல அந்த தண்டனை காலம் 4 ஆண்டுகளாக இருக்கும் பட்சத்தில் அதை குறைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சருடைய வழக்கறிஞர் பி. குமார் வாதிட்டு கொண்டிருக்கிறதா தகவல்கள், அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிவிக்கிறா சொன்னீங்க. இப்போ அந்த நடைமுறை முடிந்து எப்போது திரு பவானி சிங் அவர்கள் வெளியே வருவார், இதனுடைய வழக்கினுடைய தீர்ப்புடைய முழுமையான விவரம் அதிகாரப்பூர்வமாக எப்போது தெரிவதற்கான வாய்ப்பு இருக்குது? ஏதும் தகவல் இருக்குதா ரமேஷ்? கிட்டத்தட்ட 3 மணிக்கு மேல் இது தொடர்பாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அது தொடர்பாக வழக்கறிஞர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை தீர்ப்புகளின் விவரம் முழுமையாக தெரிவிக்கப்பட்ட அந்த தீர்ப்பினோட நகல் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். எனவே அதெல்லாம் அவர் பார்த்துவிட்டு அது தொடர்பாக ஏதாவது மேல்முறையீடு செல்ல இருக்கிறோம், நிறுத்தி வையுங்கள், தண்டனை நிறுத்தி வையுங்கள் என்று கூட கேட்கலாம். எனவே அந்த நடைமுறையெல்லாம் உள்ளது. எனவே அந்த நடைமுறையெல்லாம் முடிந்து கிட்டத்தட்ட 3:30 மணி அளவில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் இது தொடர்பாக ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடலாம் என்று தெரிகிறது. அதற்கு முன்பு தற்போது வரை வெளிவரக்கூடிய தகவல்கள் நாம் விசாரித்த வகையில் கிடைத்த தகவல்கள். எனவே அந்த பவானி சிங் அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் அறிவித்த பின்புதான் இந்த வழக்கினுடைய முழுமையான தீர்ப்பின் விவரம் வெளியாகும். ஸோ முழுமையான தீர்ப்பு வர வெளியாவதற்கு இன்னமும் தாமதம் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் செய்தி நிறுவனங்கள், பிடிஐ உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது என்று தெரிவிக்கின்றன. அந்த தகவல் எவ்வளோ உறுதி நமக்கு தெரியாட்டாலும் கூட செய்தி நிறுவனங்கள் பிடிஐ உள்ளிட்ட செய்தி நிறுவனங்கள் தமிழக முதலமைச்சர் மீதான சொத்து வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றன. அந்த தகவல் எவ்வளவு தூரம் உண்மை என்று நாம் நேரடியாக கேட்க வரும்போது திரு பவானி சிங், அரசு வழக்கறிஞர் பவானி சிங், இந்த சொத்து வழக்கை நீண்ட நாட்களாக வாதித்துக் கொண்டிருக்கூடிய அரசு வாதித்துக் கொண்டிருக்கிற திரு பவானி சிங் இந்த வழக்குடைய தீர்ப்பு பற்றியும் அதனுடைய முழுமையான விவரங்கள் பற்றியும், தண்டனை காலம் பற்றியும், அதில் நீதிபதி சொன்ன கருத்துக்கள் பற்றியும், எதிர்த்தரப்பு வைத்த வாதம் பற்றி முழுமையான தகவல்களை திரு பவானி சிங் தெரிவிப்பார் என்று எதிர்பார்ப்போம். நான் திரு பீர் முகமது கேட்க விரும்புகிறேன். பீர் இப்போ மாநிலம் முழுக்க ஒரு தகவல் உறுதியாக பரவிவிட்டது. உண்மையோ இல்லையோ தெரியாது, உறுதிப்படுத்தப்படாத தகவலாக இருந்தாலும் கூட மாநிலம் முழுக்க ஒரு விஷயம் 100% பரவிவிட்டது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மீதான சொத்து வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 4 பேருக்குமான குற்றம் நிரூபிக்கப்பட்டது. சசிகலா, இளவரசி, சுதாகரன், ஜெயலலிதா என்று 4 பேர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல் தெரிவிக்கின்றன. இந்த தகவலுடைய விளைவாக, இது பரவுவதன் விளைவாக சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு
காப்பதற்கு சட்டம் ஒழுங்கை கட்டிப்பாதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடு செய்யப்படும்? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பெங்களூர்ல வந்து பரப்பநகர சிறை வளாகத்தில் இருக்கக்கூடிய 5000க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கே குவிக்கப்பட்டிருந்தா பார்த்தோம். அங்கே வந்து கர்நாடகாவில் இரு மாநில எல்லையில் வந்து பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்தா நம்ம பார்த்தோம். நீங்களே ஏற்கனவே சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரியான நிலைமை, ஒரு தீர்ப்பு வந்து தமிழக முதலமைச்சருக்கு எதிராக அமையும் பட்சத்தில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எதிர்பார்க்கப்படுகிறது? அதை எதிர்கொள்வதற்கு என்னமான தீர்வை காவல்துறை வைத்திருக்கிறது? பாண்டே, ரெண்டு விஷயம் இதில். ஒன்று, பவானி சிங் ஏற்கனவே ஹிந்து ஆங்கில நாளிதழுடைய செய்தியாளரிடம் அங்கு பேசும்போது இதில் குற்றம் நிரூபணமாகிவிட்டது, ஆனால் குற்றத்துடைய அந்த தண்டனை காலம் அதிகமாக வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் என்கிற ஒரு செய்தியை ஹிந்து ஆங்கில நாளிதழிடம் சொல்லியிருக்கிறார். அதே போல ஜெயலலிதாவுடைய வழக்கறிஞரான பி. குமார் இந்த தண்டனை காலம் என்பது மிக சொற்பமாக இருக்க வேண்டும் என்பது பற்றி வாதிட்டு வருகிறார் என்று இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சொல்லுகின்றன. இந்த எப்படி இருந்தாலும் குற்றம் நிரூபணம் ஆகிறது என்கிற பட்சத்தில் உடனடியாக தகுதி இழப்பு, அதாவது எம்எல்ஏ பதவியை என்கிற தகுதியை முதலமைச்சர் இழக்கிறார். முதலமைச்சர் இந்த தகுதி இழப்பு என்றாலே அவர் முதலமைச்சர் பதவியை இழக்கிறார் என்று அர்த்தமாகிறது. இந்த செய்தி இப்போது தமிழகம் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. சில ஊடகங்கள் இந்த செய்திகளை ஏற்கனவே வெளியிட்டு விட்டன. இந்த அடிப்படையில் பார்த்தோமானால் இதில் இப்போது இருக்கக்கூடியது ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக அரசு. நான் உங்கள்கிட்ட திரும்ப வர்றேன். தமிழக முதலமைச்சருடைய எம்எல்ஏ பதவிக்கான ஆபத்து இருக்கிறதா? அவர் வந்து முதலமைச்சராக தொடர முடியாதா? அதற்கு பிறகு என்னென்ன மாற்று ஏற்பாடுகள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அடுத்த முதலமைச்சர் யார் என்று பல்வேறு கேள்விகள் இருந்திருக்கின்றன. அதை பற்றி அரசியல் அப்டேட் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்த பிறகு உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னால் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் நமது செய்தியாளர், மூத்த செய்தியாளர் பாஸ்கர் இருக்கிறார். பாஸ்கர், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அப்டேட் என்ன? சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு இது போன்ற பிரச்சனை, இது போன்ற தகவல் மாநிலம் முழுக்க பரவி கொண்டிருக்கும் நிலைமையில் இந்த சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு தமிழக அரசு, தமிழக காவல்துறை, சென்னை மாநகர காவல்துறை மேற்கொண்டக்கூடிய நடவடிக்கை என்ன? எங்கேனும் ஏதேனும் பதட்டமான தகவல் வந்ததா? இது பற்றி விவரங்களை சொல்லுங்க. தமிழக காவல்துறை உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரம் முழுவதுமே காவல்துறையிடம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து 2 சக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்றன. அண்ணா அறிவாலயம், அதே போல போயஸ் கார்டன், ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையிடம் உள்ளிட்ட பல்வேறு கட்சி அலுவலகங்களில் கூடுதல் பாதுகாப்பு போற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமாக மக்கள் அதிகமாக கூடக்கூடிய கோயம்பேடு பேருந்து நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் போலீசாருடைய பாதுகாப்பு, கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இன்றைய நாள் வந்து வழக்கமான போக்குவரத்து இல்லாமல் குறைந்த அளவு பேருந்துகள் வந்து சாலையில் ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. இன்றைக்கு வந்து வாகனங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. தொடர்ந்து வந்து போலீசார் ரோந்து பணியில் வந்து கொண்டிருக்கின்றன. தீர்ப்பு முழுவதுமே வெளியான பிறகு எதுவிதமான அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக காவல்துறையோட ரோந்து பணிகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் அதிகமாக கூடக்கூடிய அனைத்து இடங்களிலும் வந்து போலீசாரோட பாதுகாப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையகத்திலிருந்து கமிஷனர் அலுவலகம் வரை வந்தபோது நேரில் பார்த்த காட்சிகள் அனைத்துமே வந்து ரோந்து பணியை தீவிரப்படுத்தியிருக்கின்றனர் காவல்துறையினர். இதனால் பார்க்கும்போது சென்னையில் பதட்டமான நிலையை வந்து தணிக்கிறதுக்காக காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. ஒருவேளை தீர்ப்பு முழு விவரங்களும் வெளியான பிறகு எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் உடனடியாக நடைபெற்றால் அதை தடுப்பதற்காக அதிவிரைவு படைகள் தயார் நிலையில் இருக்கிறது கமிஷனர் அலுவலகத்துடைய தகவலாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகத்தின் அனைத்து பகுதியிலுமே காவலர் வந்து உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன. அம்பத்தூரில் ஒரு பேருந்து எடுக்கப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டது. அது 101 தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த மாதிரி சம்பவங்கள் இல்லைங்கிற தகவலும் வந்திருக்கிறது. உறுதி செய்யப்படுத்தப்படாத தகவலாக தான் அந்த தகவல் இருக்கிறது. இருந்தபோதும் வந்து அனைத்து காவலர்களும் தயார் நிலையில் இருக்கின்றனர். ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது சென்னை மாநகரம் முழுவதும். சென்னை மாநகரம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலும் வந்து காவல்துறை தன்னுடைய பாதுகாப்பு பந்தோபஸ்து ஏற்பாடுகளை அதிகப்படுத்தியிருக்கிறது. மாநகர காவல்துறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக காவல்துறை உஷார்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்றீங்க. அம்பத்தூர் அருகே ஒரு பேருந்து எரிக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தெரிவிக்க சொன்னீங்க. நிச்சயமாக இது போன்ற எதிர்வினைகள் எதிர்பார்க்கக்கூடியதான் இருக்கிறது. இது போன்ற எதிர்வினைகள் இது ராமச்சந்திரன் நம்ம கேட்போம். இதுக்கு மூலம் இந்த எதிர்வினைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய இடங்களில் வந்து பேருந்துகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு, போக்குவரத்து குறைக்கப்பட்டு. இன்றைக்கி சனிக்கிழமை இயல்பாக போக்குவரத்து குறைவாக இருக்கும். நிச்சயமாக இது போன்ற வழக்கு வந்து வருகிறது என்ற எதிர்பார்ப்புனால போக்குவரத்து இயல்பாக இன்னும் அதிகமாக குறைவாக இருக்கும். நான் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய திரு ராமச்சந்திரன் கேட்குறோம், செய்தியாளர் ராமச்சந்திரன். அங்கே அறிவாலயத்தில் என்ன மாதிரி மனநிலை காணப்படுது? ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க தொண்டர்கள் வந்து எந்த விதமான கொண்டாட்டத்தில் ஈடுபட வேண்டாம், அது வந்து ஒரு ஒரு ஆளுங்கட்சியினருக்கு வந்து அதிருப்தி ஏற்படுத்துங்கிறதுனால அந்த மாதிரி எண்ணங்களை செயல்பட வேண்டாம்னு திமுக தலைமை ஏற்கனவே உத்தரவிட்டிருக்கா சொன்னீங்க. இப்போ அங்கே தொண்டர்கள் யாராவது இருக்கிறாங்களா? அவர்கள்ட்ட யாராவது பேச முடிஞ்சதா? அவர்களுடைய மனநிலை அறிவாலயத்தை திமுக இந்த வழக்குடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு, எப்படி இந்த தீர்ப்பை திமுக எப்படி அணுகிறது?
நிச்சயமாக இந்த ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு மீது திமுக தொண்டர்கள் தற்பொழுது வரை அமைதி காத்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய திமுகவின் தலைமை அலுவலகத்தில் காலை 9 மணியிலிருந்தே திமுக தொண்டர்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்களான சென்னை அண்ணா அறிவாலயம், திமுகவின் தலைவர் இல்லமான கோபாலபுரம், அதுபோல அன்பகம் மற்றும் அதேபோல திமுகவின் பொருளாளர் இல்லம் ஆகியவற்றில் திமுக தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். நேற்றே அவர்களுக்கு திமுக தலைமை அறிவுறுத்தியது, இது நீதிமன்ற தீர்ப்பு. இந்த நீதிமன்ற தீர்ப்பு எந்த வகையில் வந்தாலும், அதாவது சாதகமாக வந்தாலும் எதிராக வந்தாலும், இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக இனிப்புகளோ பட்டாசுகளோ கொடுக்கக்கூடாது என்று திமுக தலைமை ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுறுத்தியது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அமைதி காத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த தீர்ப்பு 2 எதிர்விளைவுகளை நிகழக்கூடியதாக சமூக ஆர்வலர்களும் அதாவது அரசியல் விமர்சகர்களுக்கு பார்க்கிறார்கள். ஒரு வகையில் தீர்ப்பில் இறுதி தீர்ப்பில் அதிகாரப்பூர்வமாக சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக முதல்வர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டால் அரசியல் ரீதியாகவும் எதிர்விளைவுகள் நிகழக்கூடும். அது மட்டுமல்லாமல் இரண்டாவது எதிர்விளைவுகளாக தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு நிச்சயமாக எதிர்விளைவுகள் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் மீது ஏற்கனவே உள்ள வழக்கின் மீது வந்த தீர்ப்பின் அடிப்படையில் கோவை வேளாண்மை கல்லூரி மாணவிகள் பரிதாபமாக இருந்தார்கள். அதுபோன்ற ஒரு நிகழ்வு தமிழகத்தில் நிச்சயமாக அரங்கேறாது என்று, அதாவது சட்ட ஒழுங்கு அமைதியாக காக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே தற்போது வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் அரசு பேருந்துகள் இயக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே அதாவது கர்நாடக எல்லை ஒட்டிய தமிழக பகுதிகளான சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஆகையால் பெரும்பாலான வகையில் தமிழகத்தில் அமைதி நிலவுகிறது தற்பொழுது வரைக்கும். குறிப்பாக திமுக தொண்டர்கள் பொறுத்தவரை ஏற்கனவே திமுகவின் தலைமை அலுவலகம் அறிவுறுத்தபடி இவர்கள் இதுவரை தற்பொழுது அமைதி காத்து வருகின்றார்கள். அமைதியாக இருக்கிறார் திமுக தரப்பில். ஆனால் பெரும்பாலான இடங்களில் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறது. போக்குவரத்து குறைந்திருக்கிறது. பல இடங்களில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய வாகனங்களும் இயங்கவில்லை அதிகமாக. அதேபோல பஸ் போக்குவரத்தும் கூட குறைவாக இருக்கிறது அப்படிங்கிற தகவல் சொன்னீங்க. எந்தவித அசம்பாவித சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காக பொதுமக்களுடைய போக்குவரத்து இயல்பாக குறைந்திருக்கிறது. பொது போக்குவரத்து, அரசு பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்து இயல்பாக குறைக்கப்பட்டிருக்க சில தகவல் தெரிவிக்கின்றன. அதிமுகவினர் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தை தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் பிரச்சனை அல்ல. நிச்சயமாக நீதிமன்ற நடைமுறை, நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பை எல்லோரும் ஏற்றுக்கொண்டுதான் தமிழக முதலமைச்சரும் கூட அப்படித்தான் ஏற்றுக்கொள்வார். அதிகாரப்பூர்வமற்ற வந்த தகவல்கள் பெரும்பாலும் இதை நிரூபித்து இதை உண்மையை நோக்கி, இது உண்மைதான் என்ற ஒரு உறுதிப்பாடை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன. தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட 4 பேர் மீது அவருடைய சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதியாயிருக்கிறது. 4 ஆண்டுகளாக அது அறிவிக்கப்பட்டிருந்தது. ஓராண்டுகள் வரை இதை குறைக்கும்படியாக அதிமுக தரப்பில், தமிழக முதலமைச்சர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் தீர்ப்பு கையெழுத்தாகவில்லை. வழக்கறிஞர் திரு தமிழ்மணி சொன்னது போல தீர்ப்பு கையெழுத்தாகி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் வரை அது தீர்ப்பாகாது. அதுவரை அது விவாத நிலைமையில் தான் இருக்கும். அந்த விவாதத்தில் 4 ஆண்டுகள் என்று நீதிபதி கருத்து சொல்லியிருக்கலாம். அதை 4 ஆண்டுகள் வேண்டாம், ஓராண்டாக குறைக்க வேண்டும் என்று ஜெயலலிதாவுடைய வழக்கறிஞர் திரு பி. குமார் கூறியிருக்கலாம். அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு 4 ஆண்டுகள் பத்தாது, இதுக்கு 7 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த சட்ட பிரிவின் அடிப்படையில் 7 ஆண்டுகள் வரை தண்டனை வழங்கலாம். எனவே இந்த தண்டனை அதிகரிக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை விடுத்திருக்கலாம். திரு பவானி சிங் கோரிக்கை விடுத்திருக்கலாம். நீதிபதி இதில் எதை ஏற்றுக்கொள்கிறார், எதை மறுக்கிறார், எதை நிராகரிக்கிறார் என்பதை பார்த்து இது மேல்முறையீடு அல்ல. மேல்முறையீடு தீர்ப்பு கையெழுத்தாகும் வரை மேல்முறையீடு ஆகாது. தீர்ப்பை முழுமையாக்குவதற்கான முயற்சி அரசு தரப்பு மற்றும் எதிர்த்தரப்பு 2 தரப்பு வாதங்களையும் கேட்டு நீதிபதி எத்தனை ஆண்டுகள் தண்டனை விதிக்கலாம், தண்டனை உறுதி செய்து விடலாமா அல்லது குறைக்கலாமா, தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடியவரால் இருப்பதனால் இதனுடைய சட்டம் ஒழுங்கு பின்விளைவுகள் எப்படி ஏற்படும், இந்த தண்டனைக்கான மாற்று கருத்துக்கள் எதற்கு இடமளிக்க முடியுமா அப்படிங்கிறலாம் பார்த்து ஆலோசனை செய்து தீர்ப்பை உறுதி செய்து அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருக்கிறார்.